வாழ்க வளமுடன். திருமந்திரத்துல 640வது பாடல். என் பெரும் பேறு பெற்ற அட்டமா சித்தி அப்படின்ற மெயின் ஹெட்டு. அதுக்கு சப்டைட்டிலா வந்து பரகாய பிரவேசம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பரகாய பிரவேசம் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கலாம். பரம் அப்படின்றது இருக்கக்கூடிய இருப்பு நிலை. இங்க அண்ட சராசரங்களின் இயக்க நிலையை தொட்டு இது எல்லாம் இயங்குறதுக்கு இடம் கொடுத்திருக்கல ஒண்ணு. ஆதி அந்தமும் இல்லாத ஒரு பெருநிலை. அந்த இருப்பு நிலை வேற அமைதி நிலை அப்படின்றத நீங்க கணக்கு வச்சுக்கோங்க. காயம் அப்படின்னு இந்த உடல் மனம் உயிர் அப்படின்ற இணைப்பின் இயக்கத்தை தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த இயக்கங்கள் அப்படின்றத ஏன் காயம் சொல்றாங்கன்னா, பிறக்கும் போது இருந்த நிலையிலிருந்து நம்மளை எங்க அழைச்சிட்டு போகுதுன்னா இந்த உடலை வந்து வீணாக்கி அழுகி மரணத்துக்கு தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கு. ஸோ அதனாலதான் இந்த இயக்கத்தை வந்து காயம்னு அவங்க சொல்றாங்க. ஸோ இந்த காயத்தை பயன்படுத்தி அந்த இருப்பு நிலையான பேர் அமைதி நிலைய பிரவேசம் பண்றதுக்கு நமக்கு சில நுட்பங்கள் தேவைப்படுது. நம்ம கிரியா யோகம் போல மூச்சு பயிற்சிகள்லாம் போல. ஸோ அதை நாம செஞ்சோம் அப்படின்னம்னா இருக்க இந்த காயத்தை பயன்படுத்தியே அந்த பரத்தின் அமைதி நிலைய பிரவேசம் பண்ண முடியும், அதோட நம்மளை இணக்கப்படுத்திக்க முடியும் அப்படின்ற நுட்பங்களை உள்ளடக்கிய பாடல்களாக தான் இந்த 640வது பாடல்களை நான் பார்க்குறேன். ஸோ இப்போ அந்த பாடல்களுக்கு நம்ம போயிடலாம். தலைப்புக்கான ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாடல் வந்து பணிந்தன் திசையும் பரமனை நாடி அப்படின்னு ஃபர்ஸ்ட் வரி சொல்லியிருக்காங்க. இதுல நமக்கு வந்து என்ன தேவைப்படுது அப்படின்னா பணிவு அப்படின்ற ஒண்ணு தேவைப்படுது. நீங்க வந்து அட்டமா சித்தி அப்படின்றது பரகாய பிரவேசம்னா ஏதோ மந்திர தந்திர நிகழ்வுகள் கிடையாது. இருக்க உலக வாழ்க்கையில பலவிதமான விஷயங்கள் வந்து நம்மளை வந்து தாக்கும். சின்ன வயசுல வந்து நம்ம தலைக்கு மேல ஒரு கத்தி தொங்குதுன்னா வளர வளர பிரச்சனைகளோட ஆதிக்கம் அப்படின்றது அதிகமாகிக்கிட்டே இருக்கும். இந்த கர்மத்தின் கணம் அப்படின்றது நமக்கு அதிகமாகிக்கிட்டே இருக்கும். அப்ப அதை நம்ம ஹேண்டில் பண்ணி நம்ம அடையக்கூடிய ஒரு நிலையை அடையிறதுக்கு நமக்கு சில நுட்பங்கள்லாம் தேவைப்படும். இந்த மனம் அப்படின்றது எந்த இடத்துல அமைதியா இருக்கணுமோ அந்த இடத்துல அமைதியா இருக்கணும், எந்த இடத்துல விரிஞ்சு கனப்படுத்தி காட்டணுமோ அந்த இடத்துல கனமா இருக்கணும், எந்த இடத்துல அதிகாரம் பண்ணணுமோ அந்த இடத்துல அதிகாரம் பண்ணணும், எந்த இடத்துல வந்து பக்குவமா எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி நகர்ந்துக்கணுமோ அந்த இடத்துல அதை பண்ணணும். அப்ப இந்த 8 சித்துக்கள் அப்படின்றது சூக்கும நிலையில இந்த மனதின் ஆற்றல் நிலையை குறிக்கக்கூடிய ஒன்னாதான் இருக்கு. இந்த மனதிற்கு அது கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்மளால இருக்கக்கூடிய இந்த நிலையில எந்த இடத்துல நம்மளை லேசாக்கிக்கணுமோ அந்த இடத்துல லேசாக்கிக்கலாம், எந்த இடத்துல கனமாக்கிக்கலாமோ அந்த இடத்துல கனமாக்கிக்கலாம், எந்த இடத்துல அமைதியா காணாம போகணுமோ அந்த இடத்துல காணாம போய்க்கலாம். ஸோ இதெல்லாம் செஞ்சு நாம அடைய வேண்டிய நிலைக்கு மட்டும் அந்த சாணக்கியத்தனம்னு சொல்லுவாங்க. அந்த நிலையெல்லாம் இருந்தாதான் நம்மளால இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாத்துலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை வரும். இந்த விஷயத்த இப்படித்தான் கையாளணும் அப்படின்ற அந்த ஒரு நுட்பங்கள்லாம் நமக்கு தெரிய வரும். ஸோ பணிவு அப்படின்றது அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா நமக்கு தேவைப்படும். எந்த இடத்துலையுமே நீங்க ஒரு விஷயத்த வந்து கையாண்டு அதை கடந்து போகணும் அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கத்துக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு மொபைலே நீங்க வாங்குறீங்க அப்படின்னா அந்த மொபைலை வந்து நீங்க ஃபுல்லா யூஸ் பண்ணணும் பயன்படுத்தணும் அப்படின்னம்னா ஃபர்ஸ்ட் அதுக்குள்ள இருக்க எல்லாத்தையுமே நீங்க லேர்ன் பண்ணி கத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க அதை ஆப்ரேட் பண்ண முடியும். அதே போல ஃபர்ஸ்ட் உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய சூழல்கள் எல்லாத்தையும் நீங்க கடந்து அடுத்த நிலைக்கு பயணப்படணும்னா அது எப்படியாப்பட்ட தன்மை கொண்டது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், லேர்ன் பண்ணணும். அதுக்கு பணிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ எனக்கு வந்து ஏதோ ஒரு முரண்பாடான சூழல் நடக்குது அப்படின்னு அந்த இடத்துல கோவப்படுறேன் இல்லை கவலைப்படுறேன் அப்படின்னா அந்த இடத்துல பணிவு இல்லை. அந்த இடத்துல பணிஞ்சு அதை ஏத்துக்கக்கூடிய தன்மை இல்லை, அதை எதிர்க்கக்கூடிய தன்மை தான் இருக்கு. அப்ப அந்த சூழலை வந்து என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அதை எப்படி கையாளணுன்றதே எனக்கு தெரியாது. ஏன்னா கோபம் கவலையிலலாம் என்ன இருக்கும், பயம் இருக்கும், இல்லாட்டினா பதட்டம் இருக்கும். இந்த நிலையில நம்ம வந்து ஒரு கிளாஸ் தண்ணியை கூட மோந்து குடிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது நமக்கு வரக்கூடிய சூழல்களை எப்படி கையாள முடியும்? அப்ப பணிந்தன் திசையும் அப்படின்னு என் திசை அப்படின்னு எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா, இப்ப மனநிலை அப்படிங்கிறது வந்து பலவிதமா ஓடக்கூடிய தன்மை கொண்டது. ஒரு இடத்துல இருக்கும், திடீர்னு அதுக்கு அப்பாற்பட்டு அடுத்த நிலைக்கு தாவி ஓடும் சம்மந்தமே இல்லாம. இப்ப நாம வந்து உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்போம், ஆனா கவனம் எங்க போகும்னா அந்த புதுப்படத்துக்கு போகும். படிக்கிறதுக்கும் புதுப்படத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? அப்ப இந்த மனநிலை அப்படிங்கிறது எங்கெங்கேயோ குரங்கு போல தாவிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. பல திசைகளை வந்து தன்னுடைய ஒரு வழியா மாத்திக்கிட்டு பிரிஞ்சு கிளை கிளைகளா எண்ணங்களோட பயணப்படக்கூடிய தன்மை கொண்டது. ஸோ அதெல்லாம் நாம வந்து ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு பணிவு மீன்ஸ் ஏத்துக்கக்கூடிய தன்மை. அதை வந்து என்ன நடக்குது, என்கிட்ட என்ன ஒரு நிலை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு என்னையே நான் பார்க்க கத்துக்கணும்.
என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துக்க முடியாம திணறிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னம்னா அந்த விஷயத்தெல்லாம் நம்மளால பார்த்துக்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அது போற திசைகள்லாம் எப்படியாப்பட்டது, இது எங்க கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். பணிந்தன் திசையும் பரமனை நாடி. இப்படி நான் பார்க்கணும்னாலே நமக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா, ஒரு பரமன் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாட்டோம். பரம் அப்படின்ற ஒரு அமைதி நிலை, ஒரு நிதானத்தன்மை வேணும், அமைதி தன்மை வேணும். அதை நாடி மட்டும் போகணும். இப்ப உதாரணத்துக்கு வாழ்க்கையில வந்து கடைசி ஒரு 2 நாள்ல நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையில நடந்த விஷயத்த நீங்க ஞாபகம் பண்ணிக்கோங்க. எவ்வளவோ நிகழ்வுகள் நடந்திருக்கும். சந்தோஷம் நடந்திருக்கலாம், இல்ல துக்கம் நடந்திருக்கலாம், இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு நெகிழ்வான தன்மைகள் நடந்திருந்திருக்கலாம். இது எல்லாத்தையுமே நீங்க வந்து கடந்து போகணும். இல்லாட்டினா அந்த இடம் பிடிச்ச மாட்டம் இருக்கு, இல்ல பிடிக்காத மாட்டம் இருக்கு. இது ரெண்டுமே வந்து உங்ககிட்ட நிலையா நிக்க போறது இல்ல. உங்ககிட்ட இருந்து விலகி போகக்கூடிய தன்மை கொண்டதுதான். அதை தாண்டி தான் இங்க வந்திருக்கீங்க. இப்ப இருக்கக்கூடிய சூழல், இனி வரக்கூடிய சூழல் அப்படிங்கிறதையும் நம்ம கடந்துதான் போகணும். இதுக்கு ஒரு அமைதி, நிதானம் அப்படின்றது நம்ம கிட்ட வேணும். இந்த நிகழ்வுகள் எல்லாத்துலயுமே, இப்ப கடைசி ஒரு 2 நாள் உங்ககிட்ட நடந்த நிகழ்வு எல்லாத்துலயுமே உங்களுக்கு ஒரு அமைதி மட்டும்தான் தேவைப்பட்டிருக்கும். எந்த நிகழ்வு நடந்தாலும் அதுல உங்களுடைய விருப்பம் அப்படின்றது ஒரு அமைதியை கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு சந்தோஷமா இருந்திருக்கும், இன்பமா இருந்திருந்திருக்கும். அப்ப நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாத்துலயும் அந்த அமைதியை நிலைநாட்டுறதுக்கு தகுந்த செயல்களை மட்டும் நாடணும். அந்த இடத்துல வந்து நாம வந்து அதிகாரத்தையோ இல்லாட்டினா வேற ஒரு அவஸ்தைகளையோ உருவாக்குறதுக்கான நிகழ்வுகளை நிகழ்த்திடக்கூடாது. ஃபர்ஸ்ட் நமக்கு நடக்கக்கூடிய சூழல்களை வந்து கவனிக்க கத்துக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல எதை நிலைநாட்ட கத்துக்கணும்னு பாத்தீங்கன்னா அமைதியை நிலைநாட்டுறதுக்காக அதை மட்டுமே நாடணும். பரமன் அப்படின்னா பேர் அமைதி அப்படிங்கிற ஒரு நிலை. உங்ககிட்டயே அமைதி வரணும். நீங்க செய்யக்கூடிய, ஏன்னா உங்ககிட்ட அமைதி வரணும்னா ஏதோ ஒரு நிலையை வந்து நீங்க நிகழ்த்துவீங்க. அது மூலமா இங்க இருக்கக்கூடிய மற்ற உயிர்களுக்கும் அந்த அமைதி தான் கிடைக்கணும். அப்ப அந்த இடத்துல பேர் அமைதியை மட்டும்தான் நாடணும் அப்படிங்கிறது தான் பணிந்தன் திசையும் பரமனை நாடி அப்படின்னு ஃபர்ஸ்ட் வரியில சொல்லியிருக்காங்க. துணிந்தன் திசையும் தொழுதெம்பிரானை. ஓகே, எனக்கு வந்து பணிவு வேணும். அந்த பணிவோட பேர் அமைதியை நிலைநாட்டுறதுக்கான ஒரு செயல்கள்ல மட்டும் நான் வந்து ஈடுபடணும். அப்படின்னா அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அப்ப துணிச்சலா எந்த மாதிரியான ஒரு சூழல்கள் உங்ககிட்ட வந்தாலும் அந்த இடத்துல முதல்ல ஒரு துணிவு நமக்கு வேணும். துணிவு மீன்ஸ் என்னன்னா, ஒரு 10 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படி பேசும்போது நம்மளுடைய கருத்தை வந்து சொல்லணும்னு நம்ம மனசு உள்ளுக்குள்ள ஆதங்கப்படும். பட் பேசுவோமான்னு கேட்டீங்கன்னா பேச மாட்டோம். ஒரு சங்குச்சம் வந்துடும். ஏதாவது தப்பா பேசிட்டோம்னா அவமானப்பட்டுருமே அப்படின்ற ஒரு நிலையில பேசாம அமைதியா மட்டும் உட்காந்துருப்போம். ஒரு 10 பேர் இல்ல ஒரு கூட்டத்துக்கிட்ட. அப்படி இருக்கக்கூடாது. அந்த இடத்துல வந்து நாம பேசணும்னா ஒரு துணிச்சல் தேவைப்படுற மாட்டோம். வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகள்லையும் எம்பிரானன் அப்படின்ற அந்த என்னோட பிராணன் இருக்கு பாருங்க, என்னோட மூச்சு காத்து, அதுல கவனம் வைக்கிறதுக்கு முனைப்பு கொண்டு வரணும். இப்ப வந்து என்கிட்ட வந்து வாழ்க்கை வந்து சந்தோஷத்தையும் கொண்டு வரலாம், இல்ல துக்கத்தையும் கொண்டு வரலாம். எந்த நிலை வந்தாலும் அந்த இடத்துல துணிச்சலா நான் எதை முன்னிறுத்தணும் அப்படின்னா என்னுடைய கவனத்தை என்னுடைய மூச்சு காத்துல மட்டும் நிறுத்த கவனிக்கணும். ஏன்னா எந்த மாதிரியான நிகழ்வுக்கும் என்னுடைய மூச்சு காத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு சந்தோஷமா நான் ஒரு நிகழ்வு நிகழ்த்திக்கிட்டு இருக்கேன்னா அப்ப என்னுடைய ஃப்ரீக்வன்சி, என்னுடைய மூச்சின் நிலை அப்படிங்கிறது ஒரு மாதிரி இருக்கும். அதே துக்கமான ஒரு நிலை அப்படின்னா அப்போ ஒரு மாட்டம் என்னுடைய மூச்சு காற்றோட வேகம் அப்படின்றது இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்னுடைய பிராணன் அப்படிங்கிறதுல நான் கவனம் வச்சு அதை கவனிக்க ஆரம்பிச்சுட்டேன். ஒரு பேர் அமைதியில இருக்கும்போது, ஒரு தூங்குறதுக்கு முன்னாடி கான்சியஸ்ல இருக்கும்போது என்னுடைய மூச்சு காற்று எப்படி இருக்கு அப்படின்றத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன்னா இங்க நடக்கக்கூடிய நிகழ்வு எப்படி இருந்தாலும் அந்த நிகழ்வுல அந்த ஃப்ரீக்வன்சியை நான் கொண்டு வரதுக்கு இங்க முயற்சி செஞ்சுட்டேன் அப்படின்னா அந்த இடத்துல நிதானத்தன்மை அப்படின்றத நான் இழக்காம இருப்பேன், என்னோட வச்சுக்குவேன். அமைதி அப்படின்றது என்னோட இணைஞ்சே இருக்கும். இது என்கிட்ட இருக்கும்போது இந்த உலகத்துல மற்ற எதுவுமே இதை காட்டிலும் சக்தி வாய்ந்தது கிடையாது, இதை தோக்கடிச்சிட முடியாது அப்படின்ற ஒரு நிலை வந்து நம்ம கிட்ட அங்க வரும். அதுதான் மிகப்பெரிய அட்டமா சித்தி. அததான் 3வது வரியில என்ன சொல்லியிருக்காங்கன்னா அணிந்தன் திசையும் அட்டமா சித்திகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு நிகழ்வுகள் நடந்தாலும் வாழ்க்கையில வந்து நீங்க ஓடும்போது பள்ளம் வரலாம், மேடு வரலாம், சமமான ரோட்ல நடந்து போகலாம், காத்தடிக்கலாம், மழை பெய்யலாம், வெயில் அடிக்கலாம். எல்லா நிலைகள்லையும் உங்களுடைய பிராணன்ல கவனம் வச்சு பேர் அமைதியோட நிதானத்தோட உங்களை இணைச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல அட்டமா சித்தி அப்படின்ற ஒரு சக்தியை நீங்க அணிஞ்சுக்கிட்டீங்க. அணிந்தன் திசையும் அட்டமா சித்திகள். அந்த இடத்துல தனிந்தன் திசையும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அந்த அட்டமா சித்தி அப்படின்றது அந்த ஒரு அமைதியை நீங்க கையாளக்கூடிய தன்மை வந்துட்டாலும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா ஒரு கூலா ஜாலியா, தனிந்து அப்படிங்கிறது வந்து
ஒரு ஹீட்டா இருக்கிறது வந்து தணிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க, கூடாயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு வேகத்தையோ வெறியையோ நம்ம காமிச்சிடக்கூடாது. ஏன்னா எந்த இடத்துலையுமே நம்ம கிட்ட அதிகாரம் வந்துருச்சு, ஒரு சக்தி வந்துருச்சு அப்படின்னா நம்ம கிட்ட வந்து வேகம் ஜாஸ்தி ஆயிரும், விவேகம் வந்து கம்மியாயிரும். அந்த இடத்துல அதை விட்டுறக்கூடாது. நம்ம அமைதியா நிதானமா இருக்கக்கூடிய தன்மை வந்துருச்சுன்னா அந்த இடத்துலையும் குளிர்ச்சியா ஒரு குளுமையை தரக்கூடிய நிலையில தான் நம்ம வந்து அதை கையாளணும் அப்படின்றதையும் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டும் நம்ம கிட்ட பணிவு அப்படின்றது இருந்தாதான் அடுத்தடுத்த நிலைகள் அப்படிங்கிறது நமக்கு கிட்டும். அதாவது இருக்கக்கூடிய நிலையிலிருந்து இன்னும் மேம்பட்ட நிலைக்கு நகர முடியும். அப்படி நகர்றதுக்கு முதல்ல வந்து இருக்கக்கூடிய எல்லா இயக்கத்துக்கும் மூல காரணமா இருக்கக்கூடிய இந்த மூச்சுக்காற்றின் இயக்கத்துல கவனம் வைக்க கத்துக்கணும். அப்படி கவனம் வைக்கும் போது உங்களுடைய அமைதி நிதானம் அப்படின்றத உங்ககிட்ட நீடிக்க வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்றது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு நிலை. அந்த சக்தி வாய்ந்த நிலையை நீங்க கையாளும் போது ஒரு குளிர்ந்த நிலையோட பணிந்த நிலையோட தான் கையாள கத்துக்கணும். அப்பதான் அது உங்ககிட்ட இருந்து இங்க இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்கும் அதையே கொடுக்கும். ஏன்னா நீங்க வந்து ஸ்தாபித்த வாரேன்னு கடைசியில முடிச்சிருப்பாங்க. உங்ககிட்ட ஒரு அமைதியை நிலைக்க வைக்க கத்துக்கிட்டீங்க. அந்த அமைதியவே இங்க இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் நிலைச்சு நீடிக்க வைக்கவும் நீங்க கவனமா நகர ஆரம்பிச்சிருவீங்க. ஸ்தாபனம் அப்படிங்கிறது வந்து இப்ப ஒரு ராஜ்யத்தை ஆள்றது, ஒரு நல்ல இப்ப சோழ நாடு இந்த இடத்த ஃபுல்லா ஸ்தாபனம் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய ஆட்சியை இவ்வளவு தூரத்துக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்றது போல சொல்லுவாங்க. அப்ப உங்ககிட்ட அமைதி நிறைஞ்சிருச்சுன்னா இருக்கக்கூடிய உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உலக உயிர்கள் அனைத்துக்கும் அந்த அமைதியை நிலைநாட்டி அந்த அமைதியின் ஆட்சியாவே இருக்கக்கூடிய தன்மை அப்படின்றது உங்ககிட்ட நீடிக்க ஆரம்பிச்சிரும், நிலைக்க ஆரம்பிச்சிரும் அப்படின்றதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. பரகாய பிரவேசம் அப்படிங்கிறது இதுதான். உங்ககிட்ட அந்த பரமனின் இருப்பான பேர் அமைதியின் தன்மை நீடிக்க ஆரம்பிச்சிருச்சு, நிலைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அதை விட மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒண்ணு சித்துக்கள் அப்படின்றது வேற எதுவும் கிடையாது அப்படின்றத உங்க முன்னாடி கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைச்சேன். இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இதே போல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குருவே துணை, குரு வாழ்க.